இந்திய ஜெப வேளையிலே இணைந்திருக்கிறோம். அந்த வேளையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன் ஆமீன். Praise the Lord. இன்று 10ஆம் தேதி 8ஆம் மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம்.com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:26 கூறப்பட்டிருக்கிறது. ஆமேன். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும், அவரை துதிக்கின்ற பொழுது அவர் எங்களை புசித்து திருப்தியாக்க வைக்கிறார். அதே வேளையிலே அன்பு என்ற ஒன்று சார்ந்த குணத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 4:5, எரேமியா 31, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மார்க்கு 5வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இன்றைய நாளுக்கான காரியங்களையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். எங்களுடன் காலை வேளையிலே சௌரன் குணவாளன் அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டர் ஆண்டன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இன்று வழி நடத்துவாராக. இதெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார். மீதியான ஊழியர்கள் இணையும் பொழுதும் அவர்களையும் வரவேற்போம். நேற்றைய நாளிலே மன்னிக்க வேண்டும், சனிக்கிழமை நாங்கள் புத்தக வெளியிட்டு கடந்து சென்றோம். சகோதரி ஜானட் அவருடைய புத்தக வெளியீடு அருமையாக வழிநடத்தப்பட்டோம். அதற்கான புத்தகங்கள் என்னிடம் இருக்கிறது, அனுப்பித்தர உங்களுடைய விலாசங்களை தருவீர்களானால் நாங்கள் அனுப்பி தருவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். பாஸ்டர் ஆண்டன் ராசனை கூட அருமையான செய்தி எடுத்து வந்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. அவர் கனடாவிலே தங்கி இருக்கின்ற பொழுதும் அவருக்கு அந்த சுகம் பலன் வழி நடத்துவாராக, பாதுகாப்பாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஒரு செய்தி, அவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து விமானத்திலே புறப்படுகின்ற பொழுது அந்த விமானத்திலே அவர்கள் பொம்மை வைத்து விட்டார்கள். அதனாலே அவர்கள் 4 மணித்தியாலம் அந்த பொம்முக்காக கிளிய பண்ணி அந்த பொம்மை எடுத்து அந்த பொம்மை வைத்த ஒரு பெண் அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதனாலே கர்த்தர் அவர்களுடைய வருகையின் பாதுகாப்பை வழி நடத்தினார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக இங்கு வந்து கூட்டி வந்து அந்த புத்தக வெளியீட்டை செய்கிற மிகுந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அந்த காரியத்தை கண்டுபிடிக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே பாஸ்டர் வானர் அவர்கள் தனது வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி டோலியிடம் ஒப்படைப்போம். அதிகால வேளையிலே சகோதரி இணைந்திருக்கிறார். பிரைஸ் லோட்டமா. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். மீதியானவற்றை தொகுத்து வழங்குங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கசிறு ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் அப்பா ஜெப வேண்டுகளை நீங்க கேட்டருளி யாவருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க போற இந்த நாளைக்காணி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா சேனையிலின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவரானபடியா நீங்க அடைக்கலமா இருந்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரை செவி கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய குரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாக கொடுத்து அப்பா பிரதர் பாஸ்டர் பானகர் அவர்களுக்கு ஆண்டவரே இந்த அனிவர்சரியை கொண்டாடுவதற்கு கொடுத்த இந்த நாளுக்கான நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமாக அவங்களை ஆசீர்வதிங்க. வரப்போற ஒவ்வொருத்தரும் உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள வைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி இந்த ஜெப வேண்டுதலுக்கு எங்களுக்கு 1000 கோடியாக உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடன் இடத்தில் நாங்கள் தங்கி இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவருடைய வல்லமையும் கிருபையும் கொடுத்து புதிதான கிருபையின் மூலமாக இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிற நாளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. இப்போ நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் நாயகம் அவர்களை வரவழைப்புமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பாஸ்டர், நீங்க இந்த காலை நேரம் இந்த தேவனுடைய அன்பு நாங்க ஊழியக்காரர்களா இருந்தாலும் எங்களுக்குள்ளேயும் அது கொஞ்சம் மங்கி கொண்டு போகிறது. ஏனென்றா இந்த பிரச்சனையில இந்த உலகத்து வருஷத்துக்கு தரிக்காமைக்கு கத்தருக்குள்ள நாங்க இன்னும் அதிகமாக வேறென்று நிற்பதற்கு எல்லா ஊழியர்களுக்கானும் இலங்கை தேசத்துல உள்ள ஊழியர்களுக்கானும் வானொலி சங்கம் வானொலி சங்கமம் வானொலியில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அந்த அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் மங்கி போகாத வண்ணமாக கர்த்தர்கள் அதிகமாக வேறுண்டு நிற்பதற்காக ஒரு ஜெபாவியை கொடுக்கும்படியா ஜெபிங்க பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் உம்முடைய ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு ஆண்டவரே உம்மை போன்ற அன்பை எங்களுக்கு தரும்படியாக ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சில வேடுகளில் நாங்கள் வேறு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய அன்பில நாங்கள் குறையாதபடிக்கு நாங்கள் வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்மில நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க, பரிசுத்த ஆவியானவரில் நாங்கள் இணைந்திருக்க, இலங்கையில் உள்ள ஊழியக்காரர்கள், இந்தியா ஒவ்வொரு தேசங்களில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உம்முடைய பூரண அன்பை கொடுக்கும்படியாக நீர் சம்பூரண அன்புள்ளவர். நம்முடைய அன்பு அகல ஆழ உயரமில்லாத அன்பு, அந்த அன்பில நாங்கள் வாழ ஆண்டவரே உம்மை போன்று வாழ நீர் எப்படி எல்லா மக்களை நேசித்தீரோ, மார்த்தா, மரியாள், லாசரஸ் 3 பேரையும் ஒரே மாதிரி நேசித்தது போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாரையும் நேசிக்க, எந்த மத இனமாக இருந்தாலும் எங்களுடைய மாம்ச கிரியைகள் அந்த இடங்கள்ல செயற்படாதபடி உம்முடைய ஆவியின் கனிகளங்களில் செயற்பட நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய யோவான் 15ஆம் அதிகாரத்தின்படி என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். உம்முடைய கனிகளை கொடுக்க, அன்பை கொடுக்க, பிரதானமான கனியாக அன்பு, சமாதானம், சந்தோஷம், இக்கிடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை, இந்த கனிகளை எங்களை காண்கிற மக்கள் உண்மையில நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த கடைசி காலங்களில் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இன்னும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஊடகம் ஊடகம் எல்லா தேசங்களுக்கும், தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்கள் அத்தனை தேசங்களுக்கும் போக நீர் உதவி செய்யப்படியாக தொழில்நுட்பத்தில அவருக்கு ஞானம், புத்தி, அறிவை அதிகரித்து கொடுத்து இந்த தொழில்நுட்பத்தை கூடாக கடைசி நாட்களில் தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிற காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவரே, இந்த தொழில்நுட்பங்களை கொடுத்து எல்லா தேசங்களுக்கும் உம்முடைய வசனம் விதைக்க, இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஞானம், புத்தி, அறிவை கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு
பிரதர்ஸ் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய புத்தக வெளியீட்டு என்ற முறையில் நடத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பில இவர்கள் இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அன்பில வாழ கிருபை செய்வீராக. அன்பில நிலைத்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிகான மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி பாஸ்டர். உங்களையும் கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். இப்பொழுது மறுபடியும் பிரதர் அர்ஜுனா அவர்களை வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்க ஸ்ரீலங்காவில் அரசாங்கத்துக்குள் இருக்க மற்ற அதிபர்களுக்காக வேண்டி ஜெபிங்க. அது மட்டுமில்ல, அங்க ஒரு சிறைச்சாலை உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது நிகம்புல. அது அங்க உள்ள கத்த பெரியதான ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிங்க பிரதர். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாட்சியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையை காண தந்த கிருபைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஸ்ரீலங்கா தேசத்துல அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசத்துல சட்ட திட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது கர்த்தாவே. அந்த தேசத்துல இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு இந்த அதிகாரிகள் யாவரும் கீழ்ப்படிய உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அரசாங்கத்துல ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிகளிலும் வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ராஜாக்களை தாண்டி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தாவே, நீங்க ஏற்படுத்தின இந்த அதிகாரிகள் ஆண்டவரே அந்த தேசத்தின் சட்டங்களுக்கும் ஆண்டவரே அந்த ஒழுக்கங்களுக்கும் தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துணிகரமாய் தங்களுடைய முடிவுகளை எடுக்காதபடிக்கு, மாம்சத்துல தங்களுடைய முடிவுகளை எடுக்காதபடிக்கு, முன்னோர்களின் ஆண்டவரே தகப்பனே அறிவுகளுக்கு தக்கதாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்களின்படி அவர்கள் தங்களை மாற்றி கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்தை ஒழுங்காய் நடத்த நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேண்டாத காரியங்களையும் தங்களுடைய அதிகாரங்களையும் தவறாக பயன்படுத்தி ஜனங்களுக்குள்ளே கலகங்களை உண்டு பண்ணி ஜனங்களுக்குள்ளே கர்த்தாவே போராட்டங்களை எழுப்பி விட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் செய்கிற துணிகரமான பாவங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரே தகப்பனே விளங்காமல் இந்த காரியங்களை செய்கிறவர்கள் விளங்கிக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபக்கத்தில் இருந்தும் ஆண்டவரே தாங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்து ஆண்டவரே அவர்களும் கர்த்தாவே தகப்பனே ஞானமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்துல நல்ல சூழல்கள் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ மனித உயிர்கள் பறிக்கப்பட்டது, எத்தனையோ மனித உயிர்கள் அழிக்கப்பட்டது, ஆண்டவரே எத்தனையோ கொடூர சம்பவங்கள் அங்கு நிகழ்த்தப்பட்டது என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் இருக்கிறவர்கள் காக்கப்படத்தக்கதாக தகப்பனே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே அந்த தேசத்துல நல்ல சூழல்களை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் தங்களுடைய கண்களை ஆண்டவரே திறந்து பார்த்து எல்லா மக்களையும் சரிசமமான ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா மக்களுடைய வாழ்வியல்களையும் கவனித்து அவர்களுடைய போராட்டங்களை கவனித்து இதோ அந்த தேசத்துல நல்ல சூழல்களையும் நல்ல சமாதான நிலைமைகளையும் கொண்டு வர அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களை கொடுங்கப்பா தகப்பனே. ஒருமனப்பட்டு செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல அறிவுள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தங்களுடைய சொந்த குடும்பத்துக்காக ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தை
குடும்பத்துக்காக அவர்கள் ஆண்டவரே தாங்கள் வேலை செய்யாமல் எல்லா மக்களுக்காகவும் தாங்கள் வேலை செய்கிறோம். எல்லா மக்களும் சமாதானத்தோடு இருக்க வேணும். எல்லா மக்களுடைய வாழ்வையும் தாங்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்று ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே கவனித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆயுதங்களை தூக்கினவர்கள் மற்றவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை காப்பதற்காகவும் அவர்களுக்கு நல்ல சூழல்களை உருவாக்கி கொடுப்பதற்காகவுமே என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டு ஆண்டவர் இந்த அரச பணிகளில் இராணுவங்களாய் இருக்கட்டும், காவல்துறைகளா இருக்கட்டும், கடற்படைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கர்த்தாவே அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டு ஆண்டவரே காரியங்களை கண்டறிந்து திருத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்தை உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்துல நல்ல சூழல்கள் காணப்படட்டும். சுதந்திரமான ஆண்டவரே வாழ்க்கைகள் அமைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக தீமைகளை தேசங்களில் விட்டு அகற்றி கர்த்தரை அறிகிற அறிவுகள் பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தினூடாக இணைந்து ஆண்டவரே தேவ ஊழியங்களை செய்து வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி உம்முடைய சத்தியத்துல அவர்கள் ஆண்டவரே இந்த ஊடகத்தை நடத்த ஆண்டவரே அவர்களுக்கு எண்ணம் கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஊடகத்துக்கு களங்கம் வராத, தவறான ஊழியம் என்று சொல்லாதபடிக்கு எல்லாரும் நல்ல ஞானத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக நாங்க செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களை தொடர்ந்து அவர்கள் செய்வதற்கு வேண்டிய ஆண்டவரே பக்க பலன்களையும் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஜேனட் சிஸ்டர் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் இருக்கிற இடங்களில் பாதுகாத்து வெகு சீக்கிரத்துல அவங்களையும் இந்த இணைப்பில் இணைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் சுகபல ஆரோக்கியங்கள் சமாதானங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அருமையா ஜெபித்தீர்கள். கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டார், அதுக்கு நன்றி செலுத்துவோம். மறுபடியாக இப்பொழுது சிஸ்டர் டெபோரா. சிஸ்டர் ஆமேன் ஆமேன். நீங்க ஊழியக்காரர்களுக்குள்ள அந்த ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்கான ஜபிங்க, பிள்ளைகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் பெரிதான அற்புதங்களை இந்த கடைசி காலத்துல இரட்சிப்பை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நன்றி. அன்பான பரலோக பிதாவே, தந்தையப்பா, சோதரம் தந்தையே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. பிதாவே அப்பா, இந்த சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அப்பா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பா உங்களை திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, வாலிபர்கள் அப்பா தாங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்லுகிறார்களோ தங்களோடு சேருகிற நண்பர்களையும் அப்பா அவர்கள் ரட்சிப்புக்குள் கொண்டு வரவும், அவர்கள் செல்லுகிற இடத்திலே அப்பா தந்தையின் பாதத்தில் தந்தையின் வார்த்தைகளை அவர்கள் உச்சரிக்கவும் அப்பா. வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக அப்பா எந்த தேசத்துக்கு போனாலும் அப்பா அவர்கள் சாட்சியாக வாழ கிருபை செய்யுங்க அப்பா. தந்தையப்பா, கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்கணும் அப்பா. தந்தையப்பா, அதிகாலையில் அப்பா எழுந்தப்பா அப்பாவின் பாதத்திலே இருந்து யோகம் பண்ணி அப்பா எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் இடைப்படுங்க அப்பா. வாலிபர்களை அப்பா நீங்கள் பொறுப்படுங்க அப்பா. தந்தையப்பா, அப்பாவின் பாதத்திலே இருக்கின்ற குடும்பங்களுக்கு, ஊழியக்கார குடும்பங்களுக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா அப்பா நீடிய சமாதானத்தை கொடுங்க அப்பா. தந்தையப்பா, கோபங்களை எடுத்து போடுங்க. அமைதியான பிள்ளைகள், நல்ல பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. தந்தைய பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. தகப்பரையப்பா, செல்லும் இடமெல்லாம் அப்பா அப்பா உங்கள் கரம் அப்பா அவர்களோடு கூட இருக்கட்டுக்கும் அப்பா. தந்தையப்பா,
அப்பாவின் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாகவும் தந்தையப்பா உலகம் முழுவதிலும் இருக்கின்ற தந்தைய எல்லா வாலிபர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன். அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர் உதவ பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா ஊழியக்காரரை அப்பாவின் பாதத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன். இந்த கடைசி காலத்திலே எல்லாரும் இணைந்து செயல்பட, இணைந்து ஊழியங்களை செய்யப்பா ஒவ்வொருத்தரோடு நீங்கள் இடைப்படும்படியாய் சுவிக்கிறேன் ஒற்றுமையப்பா தகப்பனே, ஒற்றுமையோடப்பா எல்லாரும் கைகோர்த்து எல்லாருமே அன்போடு இருக்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களாலே ஒரு ஆத்மாவும் விலகி போகக்கூடாது என்று ஒவ்வொரு ஊழியர்களும் தகப்பனே ஒவ்வொருத்தரும் இணைந்து செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. தனித்து செயல்படாதபடிக்கு தகப்பனே கட்டி எழுப்புகின்ற இனமாய் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே குழப்பத்தின் ஆவிகள் எரிச்சல் ஆவிகள், பொறாமை ஆவிகள் எல்லா ஆவிகளையும் குடும்ப எல்லா ஏவல் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அகற்றி போடுகிறான் தந்தையப்பா. குடும்பங்களுக்குள்ள தகப்பனே சபைகளுக்குள்ளாக எந்த சத்துருக்களும் செயல்படாதபடிக்கு தந்தையே நீங்கள் அப்பாவின் வார்த்தை மாத்திரம் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. வார்த்தையின்படி தகப்பனே எல்லாரும் இணைந்து செயல்பட நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஒவ்வொருத்தரை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பொல்லாத மனித கண்கள்ல இருந்தும் இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே ஊழியங்களுக்கு செல்லும் போது மனித கண்கள்ல தயவிரக்கத்தை கொடுங்கப்பா. தகப்பனே அன்பாக இவர்களோடு பேச கிருபை செய்யுங்க தந்தையப்பா எத்தனையோ இடங்களுக்கு போக விடாமலப்பா தடுத்து தடைகளை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் எல்லா தடைகளையும் தந்தையே எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். நன்றி 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 சிஸ்டர். ஜெபித்திருக்க கர்த்தர்களின் விண்ணப்பங்களை கேட்டார். அவர்களை யாவரையும் ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வார். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். இப்ப பாஸ்டர் போயிட்டு ஓகே, நான் ஜெபிக்கிறேன் ஊழியர்களுக்காக, அங்க உள்ள இலங்கை தேசத்துல நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நீங்க அனைவரும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அந்த நோய்களில் இருந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்பா நோய்களை குணமாக்குற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிரிகைகளை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டு என்று கூறிய வாக்குத்தத்தின்படி உங்களுடைய அதிசயமான காரியங்களையும் மறைவில் இருக்கிற அதிசயமான இரகசியங்களையும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆகையால் ஆண்டவரே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அப்பா உங்களுடைய கிருபையினால நீங்க முடிசூட்டி நடத்தி அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக அவர்கள் ஒரு காலம் உங்களுக்கு முன்பாக சாட்சியா இருப்பதற்கு அவர்கள் யாவரையும் அப்பா உங்கள் திருக்கரத்தினால தொட்டு உங்கள் இரத்தத்தினால உங்களுடைய இரத்தத்தை தெளிச்சு அங்குள்ள நாடுகள் கிராமங்கள் அப்பா எல்லா இடத்துலையும் உங்கள் இரத்தங்களை தெளித்து அங்குள்ள மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். டெபரா, நீங்க இப்பொழுது அங்க பொருள் ஆராதனைக்கு அந்த பொருள்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறபடியா மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கான ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன். ஜெபிக்க முடியுமா டெபோரா? திருப்பி ஒருக்கா ஜெபிக்க முடியுமா? சொல்லுங்க திருப்பி கொஞ்சம் பாருங்க பிரதர். எமி வந்திருக்காங்களா? ஓகே 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 சிஸ்டர். நம்ம கிளினிக்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இருந்தாலும் நன்றி சிஸ்டர், நன்றி பிரதர். ஓகே கொஞ்சம் போறீங்க, நான் இந்த சிஸ்டர் எமிக்கு கொடுத்து விட்டு நீங்க அது அப்புறம் ஜெபிங்க. நன்றி சிஸ்டர் எமி. சிஸ்டர்
ஆமேன் ஆமேன். பிரேசிலா சிஸ்டர், நீங்க அங்க உள்ள அந்த பொருளாதாரங்கள் எல்லாம் கூடிக்கொண்டே போற என்று மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு கத்தம் 2 மீனே 5 அப்பங்களை ஆசீர்வதித்து கொடுத்த கத்தன் அதிகமாக அவங்கள குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி கொடுக்க வேணும்னு சொல்லி ஜெபிங்க சிஸ்டர். இலங்கை. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே சோத்திரம். இந்த நேரத்திலும் இந்த தந்த விண்ணப்பங்களுக்கா ஜெபங்களுக்கா எங்களுக்கு சோத்திரம். இந்த நேரத்திலும் அப்பா அங்கே தேச மக்களை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த இடத்திலே இயேசு சுவாமி அந்த பொருளாதார நெருக்கடியினால் இவ்வளவு குடும்பங்கள் ஆண்டவரே என்று தத்தளித்து நிற்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே, எங்களை கிருபையின் கரம் அவர்களை தாங்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலே ஏசப்பட்டவர்கள் வயோதிபர்கள் ஆண்டவரே குழந்தைகள் ஆண்டவரே அந்த இடத்திலே இந்த பொருளாதார நெருக்கடி கூட கடந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் செழிப்புக்காய் சேமத்துக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே இயேசு சுவாமி ஆண்டவரே அந்த தேச மக்கள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்திலே வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் ஒரு சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்திலும் ஆண்டவரே அந்த தேசம் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை காண வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே தடைகள் உடைய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த தேச அரசாங்க அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் மக்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு இன்னுமாக ஆண்டவரே இந்த தேசங்களில் இருந்து ஒவ்வொரு பொருளாதாரங்கள் ஆண்டவரே உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தில இல்லாத காரியங்களை இருக்கிறவைகளாக நீங்கள் மாற்ற வல்ல தேவன் ஆண்டவரே. அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆண்டவரே 5000 பேருக்கு நீங்கள் கொடுத்து உணவளித்த தேவன் ஆண்டவரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் ஆண்டவரே. இயேசு சுவாமி, உங்களால கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை கர்த்தாவே சுவாமி. உங்களால கூடும் ஆண்டவரே. ஏசப்பா, அதை நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் பொருளாதார நெருக்கடி கூடாக கடந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் பசியினால் வருந்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நோக்கி வேண்டி நிற்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல தாப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும். நன்றி சிஸ்டர். ஆமேன். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். இப்பொழுது சிஸ்டர் டெபோரா. பிரேசலா. நீங்க சிஸ்டர் சுபா அவர்களுடைய கணவருக்காகவும் அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியாக படுக்கையில் இருக்கிற மக்களுக்காகவும் ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன் சிஸ்டர். அன்பான பரலோக பிதாவே அப்பா தகப்பனே, மீண்டுமா இந்த விண்ணப்பத்தை அப்பா உங்களை திருக்கரத்தில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரேப்பா சுபாஷ் சிஸ்டர் அப்பா பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா, என்ன பிரச்சனை நாம் அறியாமப்பா நீங்கள் அறிந்திருக்கிற தேவாதி தேவனப்பா. பிதாவே அப்பா, எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. எல்லா தகப்பனே பொல்லாத மனிதர்களே நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக தகப்பனே நீங்கள் பொறுப்படுங்கப்பா. அவர்கள் எங்க செல்லுகிறார்களோ அப்பா, செல்லும் இடமெல்லாம் என் தந்தையை நீங்கள் தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா அப்பா, நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா, மனிதர்கள் கைவிட்டாலும் கைவிடாத தகப்பன் நீங்கள் அப்பா. தந்தையப்பா, மனிதர்கள் அப்பா உங்களால முடியாது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க என்று சொன்னாலப்பா, நீங்கள் அப்பா லாசருவே அப்பா 4 நாளப்பா மரித்து 4ஆம் நாள் எழும்பி வர செய்த தகப்பனப்பா, நீங்கள் உயிரோடு எழுப்பின தேவாதி தேவனப்பா. தந்தையப்பா, எந்த மனிதர்கள் கைவிட்டாலும் அப்பா விடாத தேவனப்பா. படுக்கையில இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் எழுப்பி நடந்து வர செல்லுங்கப்பா. அப்பா உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா. கர்த்தருக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணியன் காயங்களை ஆற்றினார். ஏசாயா 30:17 வார்த்தை அப்பா ஒவ்வொரு படுக்கையில இருக்கிற நோயாளர்களையும் அப்பா தொட்டு கிரிய செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இந்த வார்த்தை அப்பா ஒவ்வொருதையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே, கல்வாரி ரத்தம் அப்பா எமக்காக எங்கள் நோய்களை நீங்கள் சுமந்தப்பா. எமக்காய் சிந்தின ரத்தம் அப்பா நோயிலே படுக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இறங்கி அற்புத சுகத்தை கெடுங்கப்பா. தகப்பனே அப்பா, அவர்கள் நோய் என்று இல்லை எனக்கு அப்பா இயேசப்பா எனக்கு சுகம் தந்தார் என்று சொல்லத்தக்கதாக அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் தொடுங்க அப்பா. ஸ்திரியானவளப்பா தந்தையே 12 வருடமாக அப்பா
எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டப்பா இருந்த ஒரு ஸ்திரியானவளப்பா தந்தையின் வஸ்திரத்துல ஒரு ஓரத்தை தொட்டப்பா அற்புத சுகமடைந்தது போலே அப்பா எல்லா நோயாளர்களையும் அப்பா நீங்கள் இன்றைக்கு அற்புத சுகத்தை கொடுத்து சாட்சியாய் நீங்கள் நிறுத்த போறதற்காய் நன்றி அப்பா. நீங்கள் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அப்பாவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி அப்பா. அனைத்து நோயாளர்களை அப்பா நீங்கள் எழும்ப செய்யுங்கப்பா. தந்தையப்பா சிறு குழந்தை உட்படப்பா படுக்கையிலே அப்பா 3 வருடங்களாக 2 வருடமாக அப்பா எழும்பி இருக்க முடியாமல் தலை நிமித்த முடியாமல் படுத்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா நீங்கள் தொடுங்கப்பா. இன்றைக்கு அப்பா பிள்ளைகளை எழுந்து உற்சாகமாக அவர்கள் பாடசாலைக்கு செல்ல சண்டே ஸ்கூலுக்கு போக பிள்ளைகளுடைய ஆசைகள் கனவெல்லாற்றையும் நீங்கள் மாற்றுங்கப்பா. எல்லா நோய்களையும் இருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஒவ்வொருவரும் நீங்கள் சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. எந்தெந்த தேசத்துல எந்த மாவட்டத்துல எந்த கிராமத்துல இருக்கிறார்களோப்பா அந்த இடத்துல அவர்களை சாட்சியாக நீங்கள் நிறுத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளூடாக கைவிடப்பட்ட ஆண்டவரே இப்படியான நோயில இருக்கிறவர்களை இன்றைக்கே நீங்கள் எழுப்புற போறதற்காய் நன்றி அப்பா. எபத்தை கேட்டதற்காய் நன்றி தந்தையப்பா. ஒவ்வொருவரையும் அப்பாவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி தந்தையப்பா. அப்பா மனிதர்கள் வாக்கு மாறலாம், என் தந்தை வாக்கு மாறாத தேவன். அப்பா ஒரு வாக்கை கொடுத்தால் தாமதமானாலும் அதை நிறைவாக ஆசீர்வதிக்கிறேன் தந்தை அப்பா. அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க சுகப்படுத்துங்கப்பா, ஒலிம்பி நடக்க செய்யுங்கப்பா என் தந்தை அப்பா. அப்பாவின் பாதத்திலே அப்பாவின் கரம் பிடித்து நடக்கிறவர்களுக்கு ஒரு குறைவில்லையே அப்பா. அப்பா தந்தையேப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடுங்கப்பா. இன்றைக்கு அப்பா அற்புதமாய் நடத்துங்கப்பா தந்தையப்பா. இதுல எபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவதப்பா நோயில இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கு அப்பா நீங்கள் அற்புத சுகத்தை கொடுங்கப்பா. இந்த நிமிஷமே அவர்கள் எழும்பி அப்பா எனக்கு ஒன்றுமில்லை என்று சாட்சி சொல்லத்தக்கதாக அப்பா தந்தையே நீங்கள் அப்பா சுகம் கொடுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் அப்பா செட்டைகளாரை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. நீங்கள் பாதுகாக்கிறதற்காக நன்றி தந்தையப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து அப்பா நீங்கள் அப்பாவின் முதுகிலே உள்ள தள்ளும்பினாலே அப்பா அப்பாவின் அந்த தள்ளும்பு மாறாத வடுவாய் இருக்கிறது அப்பா. அந்த தழும்பு அப்பா காண்பிக்கிறார் அப்பா. அந்த தழும்பு போல எல்லா நோயாளரையும் நான் சுகப்படுத்துவேன் என்று அப்பா சொல்லுகிறீங்கள் அப்பா. அதற்காக கோடான கோடி நன்றி தந்தையப்பா. எல்லாரையும் அற்புத சுகம் கொடுத்ததற்கா நன்றி அப்பா. எல்லாரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென் ஆமென் ஆமென். அருமையா ஜெபித்தீர்கள். கர்த்தர் வார்த்தை ஒரு போதும் வீணா போகாது. அப்படியே அவருடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்ற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். உங்களை கூட கர்த்தர் இருந்து உங்களோட தேவையை சந்தித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி நன்றி. ஆமென். இப்பொழுது எல்லாரும் விடுதலையில் இருக்கிறபடியினால் இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்களை உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைக்கிறேன் அப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துற அவர்கள் ஆண்டவரே இந்த வானொலியை திறந்து கொடுத்து உங்களுக்கு உங்களோட மகிமையை அப்பா உங்களோட ரட்சிப்பை ஆண்டவரை அடைவதற்கு அழைத்து வந்த ஊழியர்களுக்காண்டி ஜெபிக்கிறப்பா. யாவரையும் கூட திருக்கரத்துல வச்சு ஆண்டவரே ஒரு தடையும் இல்லாத வண்ணமாக அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்க ஆண்டவரே. அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார்களையும் அப்பா பிள்ளைகளையும் அப்ப ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையும் அவர்களுடைய பர்சனல் தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து வழிநடத்துற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்காண்டி வருகிற ஆண்டவரே அவர்கள் தூரமாயிருந்து வந்திருந்த பொழுதும் போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்கள் செய்யப்பட்ட அந்த புஸ்தகத்தின் வெளிப்படுத்துதலுக்காண்டி அப்ப புஸ்தகத்தின் அந்த அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவதற்கு வந்து அப்பா நீங்க ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்ப அந்த புஸ்தகத்தில் ஆண்டவரை வெளிப்பட போகிற ஒவ்வொரு மக்களும் அதை எடுக்கும் பொழுது உங்களோட வார்த்தை அவர்களை காண உங்களோட ஜீவனுள்ள தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. மறுபடியும் திரும்பி போகும் பொழுது
பொழுது உங்களோட அப்பா உங்களோட பிரசனத்தை அப்பா முன்பாக நீங்க the Lord's presence will go before you என்று கூறியபடி உங்களோட பிரசனத்தை ஆண்டவரே அவர்கள் காணக்கூடியதாக ஒவ்வொரு நேரத்திலும் அவங்க கூட இருந்து அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் நமக்கு அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துற அவரே எங்களுக்கு துணை. அப்படியா அவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர் பாஸ்டர் நோமி லோகனுக்காக ஜெபிக்கிறேன். காலை நேரம் எழுந்து வந்து ஆண்டவரே அவர்களுக்கு மாலையா இருந்தாலும் அப்ப அவர்கள் டொரண்டோல இருந்தா இருக்கிறார்கள், அவர்களும் காலையில ஏர்லி மார்னிங் வந்து ஆண்டவரே ஆராதனை செய்து ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி. அவருடைய ஊழியங்கள் கூட இருந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே அநேகருக்கு நீங்க ஒளியை கொடுத்து உங்களோட ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், அவர் எங்களுக்கு இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம் எல்லாற்றிலும் எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே நீங்க தான் வழி நடத்துறீங்க. பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு எல்லாருக்குள்ளையும் ஒரு புதிதான வல்லமையை இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக படுவதற்கு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். மகேந்திரன் ஐயாக்கு வருகிற ஆண்டவரே மற்றும் நான் கூற முடியாம இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவையும் சந்தித்து அவர்களுக்கு புது பலனை கொடுத்து இன்று ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற என்ற கணவனுக்கா ஜெபிக்கிற அவர்கள் பலவீனத்துல உங்களோட பலன் கூட இருந்து போக்கில் வரத்தில் நீங்க கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்கு நாம இனிதான நாம உங்களை நாங்க உயர்த்தும் பொழுது நாங்க பலவீனத்துல எங்களுக்கு பலனை கொடுக்கிற நண்பரா எங்களுக்கு நண்பரம் அப்பா எங்களை அப்பா தகப்பனுமா இருக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுக்குள்ள நாங்க மகிழ்ந்து அப்பா உங்களுக்குள்ள நாங்க பலனா இருப்பதற்கு அப்பா எங்களுக்கு நீங்க செய்யற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லா தீமையானவைகளையும் நன்மையாக செய்து முடிக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. வாக்கு தத்தம் செய்தவரே ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போகாத வண்ணமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாக ஆண்டவரே அன்னைக்கு வராம இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் ஒரு புதிதான நாளாக ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். இதுவரை நேரம் வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சௌர் ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். இன்றைய நாளிலே விசேடமாக பாஸ்டர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரி ஜானட்டுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் கனடாவில் தங்கி இருக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். மீதியான ஜெபங்கள் கூட வழி நடத்துங்கள் சகோதரி ஏமி. ஆமென். இறக்கமுள்ள தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை எங்களை பாதத்தில் ஏற்பணிக்கிறோம். சகோதரி ஜனட்டுக்காய் ஆண்டவரே கனடாவில இருக்கிற இந்த நேரங்களை பொருட்படுத்த அந்த புத்தகங்களை வாங்குகிறவர்கள் கர்த்தாவே சுவாமி அந்த புத்தகங்களில் உள்ள வார்த்தைகள் வசனங்களை வாசித்து அவற்றை ஏற்றுக்கொண்டு ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளா எங்களுக்கு சாட்சியாய் அவர்கள் ஜீவிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே கணவரை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். திரும்பமாக அந்த ஜெர்மனி தேசத்துக்கு ஆண்டவரே சுகப்பல் ஆரோக்கியத்தோடு அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஊழியர் சுசேஷரை பின்வானரையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வெட்டிங் அனிவர்சரிக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். அநேகம் ஆண்டவரே இந்த குடும்ப வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் அவர்களோடு அநேக வருஷங்கள் கூட இருந்து கண்மணி போல காத்து அவர்களை நடத்தினது போல வரப்போன்ற இந்த புதிய வருஷத்திலும் காக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சகோதரி டாலி சிஸ்டருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவருடைய சரீர பலவீனங்களில் இருந்து அவருக்கு ஒரு விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இவ்வளவு நேரமாக சகோதரி இந்த ஜெப கூடுகையை நடத்த நீங்க செய்த உதவிக்காய் ஸ்தோத்திரம்.
அதே போல சகோதரி நிர்மலா மரியா பாச சார்ல்ஸ் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். அவள் இருக்கிற பெங்களூர் மாநிலத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த இடத்திலே ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். தகப்பனே சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். கனிஷ்டாவை ஒப்புக்கொடுக்கிறோம். பாடசாலை மாணவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுத்து இவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமாய் அந்த குடும்பத்திலே பொருளாதார சரிவுகளோ பொருளாதார நெருக்கடிகளோ வந்து விடாமல் நீங்கள் தாங்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பிரதர் குணாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் அவருடைய ஜெபங்கள் பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பிரதர் டானாலை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாருக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் அநேக சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும்படியாய் அநேக ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றியப்பா. ஜெசிமாவுடைய இந்த திருமண காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த திருமணத்திலே உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே வேலை இடத்திலும் ஜெசிமாவை பாதுகாக்க வேணுமாய் ஆண்டவரே குடும்பத்தையும் ஆண்டவரே நன்றாக நடத்த நல்ல தேவ ஞானத்தை கொடுத்து நீங்க வழி நடத்த வேணுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ரதிபாலசிங்கம் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளும் சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாசையில் சாலோகனுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிசினஸ் காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட பாச பவுல் லூயிசரனுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய ஊழியங்களும் கிருபையின் கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்புக்கொடுத்து இந்த தாய்மாரோடு உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே சகோதரி சுபாலங்கவுக்கா ஜெபிக்கிறோம். கணவருக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கணவருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சரீர பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலைக்காய் ஆண்டவரே சகோதரியுடைய ஊழிய பாதையை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் பாடசாலை காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து சகோதரி சுபாவுக்கும் ஆண்டவரே நல்ல தேவ சமாதானத்துக்காய் மன ஆறுதலுக்காய் ஆண்டவரே உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். அந்த மகனுடைய ரட்சிப்புக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நித்திய வெளிச்சத்திலே இந்த நாளிலே இணைய போகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் வருகிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருக்கு தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. சோதரன் மகேந்திரன் ஐயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிற அந்த எமர்ஜென்சி காரியங்கள் அந்த ஆண்டவரே அந்த ஃபயர் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையை அந்த மக்களுக்கு கட்டளையிட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த இடம் பெயர்ந்த மக்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமாய் ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே இன்னுமாக சுவாச பிரச்சனையோடு இருக்கிறவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே அதே போல ஆண்டவரே இன்னும் சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னும் வரப்போன்ற ஊழியர்கள் வார்த்தையோடு வருகின்றவர்கள் பாடல்களை பாடுகின்றவர்கள் இன்னுமாக துதிகள் ஆராதனைகளோடு வருகின்ற தேவ பிள்ளைகள் வசனங்கள் வாக்கு தத்தங்கள் சிந்தனை துளிகளை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ஐரினை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கான்சிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஊழிய பாதை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அருமையாக தந்த இந்த ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை தந்து ஜெபிக்கிறோம். பேர குழந்தைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து இவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னுமாக அந்த வேலையிடத்து ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. அந்த வேலையிடத்திலே ஆண்டவரே அதிகாரிகள் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். மேலிடத்திலே இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல அந்த வேலையிடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகளையும் குடும்பமாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த இடத்திலே ஒரு ரட்சிப்பு வர வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்திலே உங்களுடைய வார்த்தைகளை அநேகர் கேட்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வீடுகளிலும் கிரியை செய்ய வேணுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம்.
இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்து ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம், பாதுகாப்பின் கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாங்க. நன்றிகளை வாழ்த்துக்களை கூறுகிறோம். நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ். ஆமேன் ஆமீன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு நேரமும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்தினார். சகோதரி டோலி அவர்கள் தொகுத்து வழங்கினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்